السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين. صدق الله العلي العظيم. கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 12 தராவீஹ்களும் 15 ஜுஸூகளும் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் சூராவில் அல்லாஹ் தஆலா 2 ஆயத்துகளில் நம்முடைய பொருளாதாரத்தை நாம் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொன்னார். இதில் ஒரு ஆயத்து, வலா துபத்திர் தப்தீரா, நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் ஒரு ஆயத்திலே சொன்னான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, وَلَا تَجْعَلْ يَدَكَ مَغْلُولَةً إِلَى عُنُقِكَ, உங்களுடைய கைகளை கழுத்தோடு நீங்கள் கட்டப்பட்டதாக ஆக்க வேண்டாம். அதாவது ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்க வேண்டாம். وَلَا تَبْسُطْهَا كُلَّ الْبَسْطِ, ரொம்ப அதிகமாக கைகளை விரிக்கவும் வேண்டாம். எல்லாத்துக்கும் அதிகமாக செலவு செய்வது, கணக்கு பார்க்காம அதிகமாக நீங்கள் வீண் விரயமும் செய்யாதீர்கள், கஞ்சத்தனமும் செய்யாதீர்கள், வீண் விரயமும் செய்யாதீர்கள். அப்படி வீண் விரயம் செய்தால் ஃபதகஊன மலூமன் மஹ்சூரா, நீங்கள் கவலைப்பட்டவர்களாக, எந்த கை கால்கள் எல்லாம் அடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அப்போ வீண் விரயம் கண்டிப்பாக அது ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்பதை நாம் விளங்க வேண்டும். எது தேவையோ அந்த தேவையான அளவு மட்டும் நாம் செலவு செய்ய வேண்டும். தேவையான அளவு செலவு செய்வதிலே எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வார், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித், உங்களுடைய அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நிஅமத்துகளை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அப்போ தேவையான அளவுக்கு நாம் செலவு செய்வதிலே எந்த விதமான சபித்தலும் கிடையாது. ஆனால் தேவைக்கு அதிகமாக வரம்பு மீறி இஸ்ராஃபாக நாம் செய்யக்கூடிய செலவுகள் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயங்கள். அல்லாஹ் தஆலா 3 விஷயங்களை வெறுக்கிறான். கீல் வகால், தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுவது, இதாஅத்துல் மால், நம்முடைய காசு பணங்களை தேவையில்லாமல் வீணாக செலவழிப்பது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். கணித்துக்குரியவர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இஸ்ராஃப் செய்பவர்களை 3 விதமான வஈதுகளை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒன்று, இஸ்ராஃப் செய்பவர்கள் யார்? இஹ்வானு ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்வான். இரண்டாவது, இன்னொரு ஆயத்தில் சொல்லும் பொழுது, வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு, அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் என்ன செய்வாங்க? அவர்கள் செலவு செய்தால் அவர்கள் இஸ்ராஃப் செய்ய மாட்டார்கள், வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்போ இஸ்ராஃப் செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் கிடையாது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுவான். மூணாவது விஷயம், இஸ்ராஃப் செய்வதனால, பணத்தை வீணாக செலவு செய்வதனால அது பின்னால் நமக்கு கஷ்டமாக வந்து அமையும். மலூமன் மஹ்சூரா, அது கவலையாக, இவ்வளவு செலவு செஞ்சுட்டோமே, இவ்வளவு செலவாயிடுச்சே என்பதாக கவலை தரக்கூடிய ஒரு விஷயமாக அந்த இஸ்ராஃப் என்பது ஆகிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான். எனவே இஸ்ராஃப் என்பதை செய்யக்கூடாது.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் அம்ரிஹி ஃபீமா அஃப்னா. நாளை மறுமை நாள்ல அடியானுடைய ஒரே ஒரு பாதம் கூட நடக்க முடியாது, ஒரு ஸ்டெப் கூட நம்மளால எடுத்து வைக்க முடியாது. எதுவரை? அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, உன்னுடைய வாழ்நாளை எப்படி கழித்தாய் என்ற கேள்விக்கு பதில் சொல்லாத வரை. வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வஃபீமா அன்ஃபகஹு, உன்னுடைய பொருளாதாரத்தை, காசு பணத்தை எங்கிருந்து நீ சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அதிகமாக இஸ்ராஃப் செய்கிறோம், குறிப்பாக பெண்கள் வீண் விரயம் அதிகமாக செய்கிறோம். வீண் விரயம் செய்பவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை வறுமையில் அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? இன்னைக்கு எல்லாமே தேவையில்லாத செலவுகளாக ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் காசு பணம் சேர்த்து வச்சு வாங்கக்கூடிய பொருள்லாம் இன்னைக்கு அதிகமாக இஎம்ஐலும் கிரெடிட் கார்டு மூலமாக இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துடுச்சு. குறிப்பாக பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், ஆன்லைனில் அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் ஆர்டர் செஞ்சு ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், மீஷோ போன்ற வலைத்தளங்களில் பார்ப்பதையெல்லாம் ஆர்டர் செய்து அதெல்லாம் செய்கிறது. இதெல்லாம் தேவையில்லாத செலவு என்பதை நாம் விளங்கணும். நிறைய விஷயங்களுக்கு நம்மள்கிட்ட இஸ்ராஃப் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் வெளியில் போய் சாப்பிடணும் என்பதாக நினைக்கிறது, தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையும் வாங்கி போடுறது, பார்க்குறதையெல்லாம் வாங்குறது, அதே மாதிரி டூருன்னு சொல்லி வெளியில் சுற்றுறது, ஷரியத் அனுமதிக்காத நிறைய ஃபங்க்ஷன் நம்முடைய வீடுகளில் நடக்குது. பர்த்டே பார்ட்டியாக இருக்கலாம், அதே மாதிரி 4 வயசானவனே மொத்தம் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, காது குத்துறது, வயசுக்கு வந்தால் ஃபங்க்ஷன் வைக்கிறது, பெண் பார்க்க போகும்பொழுது தேவையில்லாத செலவுகள், நிச்சயம் என்பதாக ஒரு தேவையில்லாத செலவு, திருமணத்தில் சொல்லவே தேவையில்லை அவ்வளவு இஸ்ராஃபான விஷயங்கள் அதில் செய்கிறது. அதுக்கப்புறம் வலிமா, அதுக்கப்புறம் அப்படியே சீமந்தம், காது குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷரியத் அனுமதிக்காத எத்தனையோ விஷயங்கள்ல நம்மள்ட்ட இந்த பழக்கம் இருக்கு. குறிப்பாக இந்த மாதிரி ஃபங்க்ஷனுடைய விஷயத்துலாம் பெண்களுக்கு ஒரு தனி சட்டமே இருக்கு. அதெல்லாம் ஷரியத் சொல்லக்கூடிய சட்டமே இருக்காது. உங்களுக்குலாம் தெரியாது, சும்மா இருங்க. நிச்சயதார்த்த அன்னைக்கு இதெல்லாம் செய்யணும், இத்தனை பழம் வைக்கணும், இத்தனை பூ வைக்கணும், இத்தனை தேங்காய் வைக்கணும், அதெல்லாம் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க பெண்கள். இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க, யார் சொன்னாங்க, அதெல்லாம் கேட்டால் ரஸ்மோ ரிவாஜுன்னுவாங்க. ரஸ்மு இதெல்லாம் ஒரு என்னது பழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்கள், தேவையில்லாத ஃபங்க்ஷன்கள்லாம் நம்ம தவிர்க்கணும். இஸ்லாம் அதை இஸ்ராஃப் என்பதாக சொல்கிறது. அகீகா தேவையான ஒரு விஷயம், அதை பெரும்பாலும் யாரும் செய்கிறதில்லை. அதை விட்டுட்டு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துறது என்பது நம்முடைய பணங்களை தேவையில்லாத செலவு செய்வதற்கு சமம். அப்போ இஸ்ராஃபை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, லவ் அன்ஃபக 10,000 திர்ஹமின் ஃபீ தாஅத்தில்லாஹ் மா கான முஸ்ரிஃபன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் 1000 திர்ஹம் 10,000 திர்ஹம் நீங்கள் செலவு செய்தாலும் கூட அது இஸ்ராஃபாக ஆகாது. அல்லாஹ்வுடைய பாதையில் பள்ளிவாசலுக்காகவோ அல்லது மதரசாக்காகவோ அல்லது வேற விஷயங்களுக்காக அல்லாஹுக்காக வேண்டி நீங்கள் 10,000 தீனார்கள் என்ன எவ்வளவு கொடுத்தாலும் அது என்ன ஆகாது, இஸ்ராஃபாக ஆகாது. ஆனால் அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்கள் நீங்கள் ஒரே ஒரு திர்ஹமை நீங்கள் செலவு செய்தாலும் கூட அது இஸ்ராஃபாக அமையும் என்பதாக சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பழக்கத்தில் எத்தனை இஸ்ராஃப்கள் இருக்கு, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இஸ்ராஃப் நம்ம செய்யணும், தேவையில்லாத இஸ்ராஃப்கள், அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். அலி இப்னு ஹுசைன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஜமஅல்லாஹு திப்ப குல்லஹு ஃபீ நிஸ்ஃபி ஆயா. அல்லாஹ் தஆலா எல்லா மருத்துவத்தையும் பாதி ஆயத்துல அல்லாஹ் சுருக்கிட்டான். பாதி ஆயத்துல உலகத்துடைய மொத்த மருத்துவத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அது என்ன ஆயத்து? குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். உண்ணுங்கள், பருகுங்கள், தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிடுங்க, தேவையான அளவுக்கு நீங்கள் குடிங்க, ஆனால் வீண் விரயம் செய்யாதீங்க. தேவைக்கு அதிகமாக சாப்பிடாதீர்கள், தேவைக்கு அதிகமாக குடிக்காதீர்கள்.
அதிகமான தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, முழு மருத்துவத்தையும், இன்னைக்கு மருத்துவம் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் சாப்பிடுவது தான் பெரும்பாலும் நோய்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. விசுவாசம் சொல்லுவாங்க, நீங்க மாமல ஆதமையும் விஆன் ஷர்ரம் மின் பத்னிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை விட ஒரு கெட்ட ஒரு பையை நிரப்ப மாட்டான் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு நிரப்பக்கூடிய பையிலேயே கெட்ட பை என்பது வயிறு தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. நீங்க வேணும்னா கால் வயிறு சாப்பிடணும். அதை விட அதிகமாக சாப்பிடுவதாக இருந்தால் வயிற்றை 3 பகுதியாக பிரித்து 3இல் ஒரு பகுதி உணவுக்காக, 3இல் ஒரு பகுதி தண்ணீருக்காக, 3இல் ஒரு பகுதி மூச்சு விடுவதற்காக நீங்கள் விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மலாம் வயிறு முட்டை சாப்பிட்றது, தொண்டை வரைக்கும் சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பிட்றதுனால தேவையில்லாத நோய்கள் எல்லாம் நமக்கு வருவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த இஸ்ராஃப்னால தேவையில்லாத விஷயங்களை வாங்கி போடுவது, தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடுவதனால இஸ்ராஃப் என்பது ஏற்படுது. எப்போ இஸ்ராஃப் ஏற்படுதோ அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்யலாம், இதெல்லாம் செஞ்சு ஆகணும் என்பதாக சொல்லி கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. கடன் என்பது அவ்வளோ பெரிய ஒரு பாவம். தேவைக்கு வாங்கலாம், தேவையில்லாமல் கடன் வாங்குறது என்பது அது மன்னிக்க முடியாத ஒரு பாவமாக அமைஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யுஃபரு லிஷ்ஷஹீதி குல்லு தம்பின் இல்ல தைன். ஒரு ஷஹீது, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு ஷஹீதானா கூட எவ்வளவு பெரிய நன்மை அது. அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஆனால் கடன் என்பது மன்னிக்கப்படாது. கடன் என்பது மன்னிக்கப்படாது என்பதாக சொல்லுவாங்க. ஒரு மனிதனுடைய உயிர் அது தொங்கிக் கொண்டு இருக்கும் எதுவரை, அவருடைய கடன் அடைக்கப்படாத வரை மேலே போகாது, தொங்கிக் கொண்டே இருக்கும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ தேவையில்லாத ஃபங்க்ஷன்லாம் நடத்தி, தேவையில்லாத பார்ட்டியெல்லாம் நடத்தி, வெளியில் கடன் வாங்கி செஞ்சு அதனால் ஒரு மனிதன் கடனாளியாக ஆகிவிடுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ பெண்களாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் இதெல்லாம் செய்யணும், திருத்தணும். ஆண்கள் நம்ம எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு தெரியாது, சும்மா இருங்க என்பதாக சொல்லிடுவாங்க. அப்போ பெண்கள் நீங்கள் அந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் என்று சொன்னால் சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்குவானாக, உங்களின் மூலமாக உண்டாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத்.